உலகெங்கும் பரவியிருக்கிற எண்ணற்ற நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தீர்வுகள் பகுதியிலே நாம் பல்வேறு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நல்ல வரவேற்பை தந்து கொண்டிருக்கிறீர்கள். தேர்வு எழுத வேண்டியவர்கள் எழுதாமல் போனால் அதற்கு வலுவான காரணங்கள், நியாயமான காரணங்கள் இருக்க வேண்டும். ஒருவேளை உடல்நலக்குறைவு ஒரு பிரதானமான காரணமாக இருக்கலாம். அந்த தேர்வு நடக்கிற இடத்தை அடைகிறதிலே சில சிக்கல்கள் இருக்கலாம். வாகன போக்குவரத்திலே இடைஞ்சல் இருக்கலாம், போக்குவரத்தில் ஏதாவது தடை இருக்கலாம், எதிர்பாராத இடைஞ்சல்கள் இருக்கலாம். அந்த தேர்விலே நுழைவதற்கான ஹால் டிக்கெட் போன்றவை அல்லது உரிய ஆவணங்களை காட்டும் பொழுது அவை சரியில்லாமல் போனாலும் தேர்வு எழுதுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள், தெரிந்த விஷயம்தான். ஆனால் இவை எதுவுமே இல்லாமல், வலுவான காரணங்களே இல்லாமல் அல்லது நமக்கு காரணம் புரியாமல் இருக்கிற நிலைமையில் ஒரு பொது தேர்வை 18,000 பேர் எழுதாமல் தவிர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் அண்மையிலே நடத்திய கிராம நிர்வாக அதிகாரிகளுக்கான, அலுவலர்களுக்கான ஒரு தேர்விலே 31,000 பேர் எழுத வேண்டியவர்கள், ஆனால் 23,000 பேர் தான் அந்த தேர்வை எழுதியிருக்கிறார்கள். 18,000 பேர்களுக்கு எவ்வளவு பின்னாலே எவ்வளவு உழைப்பு இருக்கிறது, எவ்வளவு தாள்கள், எவ்வளவு கேள்வித்தாள்கள், அதற்கேற்ற அறைகள், அதற்கேற்ற மேற்பார்வையாளர்கள், பறக்கும்படை என்று எவ்வளவோ இருக்கின்றன. அவ்வளவு ஏற்பாடுகளையும் புறக்கணித்து விட்டு 18,000 பேர் தேர்வே எழுதாமல் தவிர்த்திருக்கிறார்கள். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் என்று சொல்லப்படுகிற VAO என்கிற அந்த பதவிக்கான தேர்வு அண்மையிலே நடைபெற்றது. 813 இடங்கள் காலியாக இருக்கின்றன. அதை நிரப்புவதற்காக தமிழக அரசு தேர்வாளர் ஆணையம் முயன்று இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. ஆனால் எவ்வளவு பேர் வராமல் அதை தவிர்த்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்றே தெரியவில்லை. இதற்காக இது நடந்ததெல்லாம் திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள், 2 மாவட்டங்களுக்கான தேர்வு. 99 தேர்வு கூடங்களிலே நடந்த இந்த தேர்விலே ஏன் இவ்வளவு பேர் அந்த தேர்வை எழுதாமல் தவிர்த்தார்கள்? அரசு காலியிடங்களை நிரப்புவது என்பதே அரிது. அதிலே பணி கிடைப்பதென்பது, அரசு பணி கிடைப்பதென்பது அதைவிட அரிது. மிக அரிய வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பு என்று இந்த சமுதாயம் கருகிறது. ஆனால் விண்ணப்பித்துவிட்டு ஏன் அதை பயன்படுத்தாமல் போனார்கள்? ஏன் எழுதுவதை தவிர்த்தார்கள்? என்ன காரணத்தினால் அவர்கள் வரவில்லை? இதை பற்றி எனக்கு சற்று ஆர்வம் ஏற்பட்டது. எழுதாத ஒருவரை நான் பேட்டி கண்டேன். அதற்கு பிறகு கிராம நிர்வாக அலுவலராக இருக்கிற ஒருவரை நான் சந்தித்தேன். அதற்கு பிறகு கிராம நிர்வாக அலுவலராக இருந்து ஓய்வு பெற்ற ஒருவரை நான் கேட்டேன். கிடைத்த காரணங்கள், எதனால் இவர்கள் வரவில்லை, எதனால் நீங்கள் எழுதப் போகவில்லை என்று கேட்ட பொழுது, இது முழுக்க சூழ்நிலைகளை விட மனநிலைகள் தான் அதிகமாக காரணமாக இருந்திருக்கின்றன. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எழுதாதவர்களோ அல்லது ஏன் எழுத வரவில்லை என்று நியாயப்படுத்துகிற அல்லது அதனுடைய காரணத்தை நமக்கு புரிய வைக்க முயல்கிற கிராம நிர்வாக அலுவலர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஏதோ விண்ணப்பித்து வைப்போம், முடிந்தால் எழுதுவோம், இல்லாவிட்டால் பரவாயில்லை என்று எழுதுகிறவர்கள், என்று முயல்கிறவர்கள் இருக்கிறார்களாம். அதன் பிறகு அரசு நிர்வாகத்தினுடைய இந்த சூழ்நிலை காரணமாக அவர்கள் நிர்ணயிக்கிற தேதி ஒருவேளை அவர்களுக்கு உகந்த தேதியாக இல்லாமல் போய்விடலாம். ஒருவேளை அவர்களுடைய இல்லத்திலே ஏதும் யாருக்கேனும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு கூடவே இருந்து அவர்களை பார்த்து கொள்ளுகிற ஒரு தந்தையையோ தாயையோ உடன் பிறந்தவர்களையோ கவனித்து கொள்ள வேண்டிய அந்த மாதிரியான பொறுப்புகள், அதன் மூலமாக வராமல் போய்விடலாம். அதன் பிறகு பார்த்தால் பல பேருக்கு நமக்கு இந்த வேலை கிடைக்கும் என்கிற நம்பிக்கையே இல்லாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். பிறகு வேலையில்லா பட்டதாரிகளான இவர்களுக்கு ஒருவேளை
வேறு சில வாய்ப்புகள், இதைவிட நல்ல வாய்ப்புகளுக்காக அவர்கள் காத்திருந்த பொழுது இடையிலே இது கிடைத்து இந்த தேதி அவர்களுக்கு உகந்து வராமல் போய், சரி பரவாயில்லை, நமக்கு கிடைத்த வேலையே போதும், எதற்காக இந்த போட்டியும் விடுவே நாம் என்று அவர்கள் ஒருவேளை தவிர்த்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பல பேருக்கு ஏன் எழுதவில்லை என்கிற காரணத்தை ஆராய்கிற பொழுது அவர்களுக்கு நமக்கு இந்த இடம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை என்பதுதான் மையமான காரணமாக பேசப்படுகிறது. சிறு சிறு காரணங்களுக்காக பல பேர் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் பெரும்பாலானவர்களுடைய அந்த தவிர்ப்பு, அந்த தேர்வை எழுதாமல் தவிர்த்தவருடைய மனநிலை என்னவென்றால், இந்த நாம் பார்த்தோம் 31,000 பேர் எழுதுகிறார்கள், எழுத வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் 813 இடங்களுக்கு. அப்படியானால் தேர்வு ஆகிறவருடைய சதவிகிதம் என்பது கிட்டத்தட்ட 3% பேருக்குத்தான் அதில் இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 100 பேர் எழுதினால் 3 பேருக்குத்தான் வாய்ப்பு. நாம் எப்படி அந்த 3 பேரில் ஒருவராக இருக்க முடியும்? நாம் அநேகமாக அந்த 97 பேர்களிலே ஒருவராகத்தான் இருக்கப் போகிறோம் என்கிற அவநம்பிக்கை அவர்கள் தேர்வை எழுதுவதிலிருந்து தவிர்ப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. அதன் பிறகு சொல்லுகிறார்கள், இதில் ஒருவேளை நான் அந்த எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்றாலும் கூட அதன் பிறகு நேர்முக தேர்வு என்று ஒன்று இருக்கிறது. அதில் தவறுகள் நடக்கலாம், அல்லது நான் சரியாக அதை செய்யாமல் போகலாம், அதன் மூலமாக கிடைக்காமல் போகலாம். எதற்கு இந்த முயற்சி என்று பாதியிலே விட்டு விடுகிறார். ஏன் விண்ணப்பிக்க வேண்டும், ஏன் எழுதாமல் போக வேண்டும், எழுதின பிறகு ஏன் நேர்முக தேர்வில் நாம் தோற்று விடுவோம் என்கிற அவநம்பிக்கை கொள்ள வேண்டும், அதன் பிறகு கவனிக்க வேண்டும் என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு என்ன பொருள் என்பது உங்களுக்கு தெரிந்தது ஒன்று தான். நேர்மறையாக நடக்கிற விஷயங்களும் இருக்கின்றன, தவறுகளும் அதிலே நடக்கின்றன. அதெல்லாம் நமக்கு கொள்கை அளவிலே ஒத்து வராது, அல்லது நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு முடியாது என்கிற அவநம்பிக்கையும் அவர்களுக்கு காரணமாக இருக்கிறது. ஆனால் என்னுடைய எண்ணம் எல்லாம், எதிர்பார்ப்பெல்லாம், கிடைக்கிறதோ இல்லையோ, வாய்க்கிறதோ இல்லையோ, அந்த 3 பேரில் ஒருவராக நாம் இருக்கிறோமோ இல்லையோ, தேர்வு எழுதிவிட வேண்டும். ஹேபிச்சுவல் ஆஃப் ரைட்டிங் என்று சொல்வார்கள், அது ஹேபிச்சுவல் கெய்னிங் என்று சொல்வார்கள் அது ஆங்கிலத்தில். ஹேபிச்சுவல் கெய்னிங் என்று சொன்னால், ஒரு தேர்வில் நாம் எழுதப் போகிற போது நமக்கு முதல் முறையாக ஏற்படக்கூடிய பதற்றம் வேறு, அடுத்த முறை எழுதுகிற போது இருக்கிற மனநிலை வேறு. அது மனம் கொஞ்சம் தேறிவிடும். அப்படி 2-3 முறை முயன்றால் கூட அவநம்பிக்கை உள்ளவர்கள் கூட நம்பிக்கையாளர்களாக மாற முடியும். அந்த தேர்வை எழுதி பழக்கப்படுகிற பொழுது அந்த பதற்றம் குறைந்து நம்பிக்கைகள் பெருகி அதன் மூலமாக ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் உருவாகி அதன் பிறகு நேர்முக தேர்வில் வெற்றி பெற்று, இவற்றையெல்லாம் தாண்டி நாம் ஏன் இந்த 97 பேர்களில் ஒருவராக இருக்க வேண்டும்? ஏன் அந்த 3 ஒருவராக நாம் இருக்க முடியாது? ஏன் அந்த அவநம்பிக்கை அவர்களுக்கு வந்தது? பழக பழக நமக்கு அதிலே சகஜம் வருகிற பொழுது, அந்த சரளம் வருகிற பொழுது, அதிலே நாம் பல மைல்கல்களை எட்ட முடியும். பெயருக்கு பாஸ் ஆனவர்கள் இருக்கிறார்கள், நல்ல மதிப்பெண்களோடு பாஸ் ஆக வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். பெயருக்கு எழுதுகிறவர்கள் கூட இல்லை இல்லை, எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, நல்ல மதிப்பெண்கள் பெற்று நான் இந்த தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறுவேன் என்கிற நம்பிக்கையோடு மீண்டும் எழுதுகிறவர்களெல்லாம் நாம் பார்க்கிறோம். அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக எழுதுகிறவர்களாம் இருக்கிறார்கள். ஏன் அந்த மாதிரியான மனோபாவத்தோடு இந்த தேர்வை நாம் பார்க்கக்கூடாது? ஒருவேளை தோல்வியை அடைந்தாலும் கூட தோல்வியை போன்ற ஒரு ஆசான் இருக்கவே முடியாது. அந்த தோல்வி என்பது பல உண்மைகளை கற்றுத்தருகிற அருமையான ஆசான். அந்த தோல்வி அவ்வளவு விஷயங்களை கற்றுத்தரும். ஃபெயில்யூர் அனாலிசிஸ் என்று மேலை நாடுகளிலே இதை பற்றியெல்லாம் மிக விரிவாக பேசுகிறார்கள். தோல்வியை எதிர்கொள்ள தயங்குகிறவர்கள் தான் எழுதுவதற்கே தயங்குகிறார்கள். அந்த தோல்வியை கையாள தெரியாதவர்கள்தான் எழுதுவதற்கே தயங்குகிறார்கள். தோல்வி அடைந்து விட்டால் என்ன செய்வது? தோல்வி அடைந்து விட்டால் மற்றவர்களால் என்ன பேசுவார்கள்? தோல்வி அடைந்து விட்டால் மற்றவர்கள் இதையெல்லாம் எப்படி பார்ப்பார்கள்? இதெல்லாம் நாம் யோசிப்பதனாலே நாம் எழுதுவதற்கே தயங்குகிறோம் என்ற உண்மையை நாம் சொல்லியாக வேண்டும். அண்மையிலே ஒரு தொலைக்காட்சியிலே பார்த்தேன். ஒரு தமிழர் ஒருவர் தான் ஒரு மலைப்பகுதியிலே 2 ராஜநாகங்கள் பாறைகளுக்குள்ளே புகுந்து விடுகின்றன. அந்த பாறையை உடைத்து எடுத்து அந்த மாபெரும் 18 அடி நீள ராஜநாகத்தை கையாலே பிடிக்கிறார்.
ஒரு ராஜநாகம் தீண்டினால் ஒரே நேரத்தில் 10 பேரை 20 பேரை கொல்வதற்கான விஷத்தை இது பாய்ச்சுகிறது என்று சொல்கிறார்கள். அந்த பாம்பை அவர் பிடிக்கிறார். என்ன ஒரு நம்பிக்கை பாருங்கள்! அதை கையாள முடியும். அந்த ராஜநாகத்தை நான் அடக்கி பெட்டி பாம்பாக ஆக்கி அதை பிடித்து அதை ஒப்படைத்து விட முடியும் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. ஏன் நாம் தேர்வை ஒரு ராஜநாகம் போல பார்த்து நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? வாருங்கள், முன்வாருங்கள், எழுதுங்கள், தோல்வியடையுங்கள், தவறே இல்லை. அடுத்த முறை நீங்கள் முயற்சி செய்கிற பொழுது அந்த தேர்விலே நீங்கள் சரளமாக ஆகிவிட்டதால், சகஜமாக ஆகிவிட்டதால் அதன் பிறகு அந்த நம்பிக்கையே அபாரமாக வளர்ந்துவிடும். தோல்விகளுக்கு பழகினால்தான் நான் வெற்றியை நோக்கி நகர முடியும். தோல்விகளுக்கு அஞ்சினால் எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல் இருந்தால் நாம் எந்த வெற்றியும் அடைய முடியாது. தோல்வி தவறே அல்ல, தோல்வியை சந்திப்பது தவறே அல்ல. தோல்வி மனப்பான்மை கொண்டிருப்பது தான் தவறு. எனவே தோல்வி மனப்பான்மையை தூக்கி எறிந்துவிட்டு தோல்விகளை எதிர்கொள்வோம், சந்திப்போம். அதன் மூலமாக அந்த ஆசான் நமக்கு நிறைய கற்றுத்தரப்போகிறான். அதன் மூலமாகத்தான் நாம் துன்பங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். நான் சொல்வது ஏதோ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் என்று சொல்லப்படுகிற VAO தேர்வுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கை தேர்வுகளையும் நாம் சந்திப்பதற்கு நாம் தயாராக வேண்டும். தோல்வியை பெற்றால் என்ன, பரவாயில்லை, நாம் எதிர்கொள்வோம், நாம் அதற்கு பழகுவோம். அந்த ஆசான் நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருவான். அந்த பாடங்களுடைய அடிப்படையில் வெற்றியை நோக்கி நாம் நகர்வோம் என்கிற கோணத்திலே வாழ்க்கை பார்க்கப்பட வேண்டும். இது வாழ்க்கை என்பதும் ஒரு தேர்வு தான். அதிலே வெற்றி கொள்வதும் இதிலே அவசியமானதாக இருக்கிறது. எனவே வாழ்க்கை பார்வைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தோல்விகளுக்கு நாம் பழக வேண்டும். ஆனால் தோல்வி மனப்பானையிலிருந்து வெளியேற வேண்டும். இதுதான் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய, பேசக்கூடிய விஷயமாக இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.